தந்தை மகன் தூயாவின் திருப்பேருக்கு மாட்சிமை உண்டாவதாக. பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இக்காணொலி வழிபாட்டில் இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய ஆவியருடைய துணை உண்டு நம் அனைவரையும் முழுமைப்படுத்துகின்ற இறை தந்தையின் தூய திருப்பேரினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இணைந்திருக்கின்ற இந்த வழிபாடு இறை அன்பு மிகுதியாய் அமைய ஆண்டவரை நோக்கி நாம் பணிவோடு வேண்டுதல் செய்வோம், இறைவேண்டல் செய்வோம். அனைத்து காலங்களிலும் எங்களுக்கு துணையாளராகவும் மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வை தருகின்றவராக இருக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு மாத கால வளம் நிறைந்த பாதுகாப்பை நாங்கள் அனுபவித்தோம். வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பிற்காக நன்றி சொல்லவும், நாங்கள் எதிர்பார்க்கின்ற புதிய மாதத்தில் இறை அன்பு எங்களோடு சிலுவை நிழலாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சையோடும் எல்லா நிலைகளிலும் தூய ஆவியரை எங்களுக்காய் தந்து அதன் மூலமாய் நாங்கள் முழு படைப்பாக மாற்றப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடும் இணைந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டின் மூலமாக எங்கள் எல்லாருக்கும் நன்மையை தாரும். உள்ளத்திலே காணப்படுகின்ற சுமைகளை சுகங்களாக மாற்றும். எண்ணங்களெல்லாம் வேண்டி நிற்கின்ற பொழுது எங்கள் எண்ணங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி கேட்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவரை என் ஆண்டவருடைய அசைவாடுகின்ற தன்மையை நாங்கள் எல்லாரும் உள்ளத்தில் அனுபவித்துக் கொள்ள அருள் தாரும் என்று இறைவன் கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, ஆமே. தூய கடவுளை இந்த ஆராதனை இணைந்து போற்றும் விதமாய் ஞானப்பாடல் எண் 15 பழைய பதிப்பிலே 96வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 15 பழைய பதிப்பிலே 96. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய என்கிறதான ஞானப்பாடலை இறை புகழுக்காக நாம் பாடுவோம். Oh
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் எசேக்கியல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. எசேக்கியல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திர ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் எசேக்கியல் 36ஆவது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 நிறைவடைய, திருப்பணியர் 2வது அதிகாரம் அதன் வசனங்கள் 1 முதல் 13 நிறைவடைய, யோவான் எழுதிய நற்செய்தி 20வது பிரிவு அதன் 19வது திருமொழி முதல் 23வது திருமொழி நிறைவடைய. இந்த நாளிலும் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட தலையங்கம், வாரும் தூய ஆவியரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். ஆதாரமாக தெரிந்து கொண்ட இறைவசனம் எசேக்கியல் 36வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தின் முதல் பகுதி, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவேண்டல் செய்வோம். முழு படைப்பையும் மாற்றுருவாக்கம் செய்வதற்கு தூய ஆவியர் எங்களிலே இடைபடுகின்ற பொழுது நாங்கள் மகிழ்வோம். இறையே, எங்களை மாற்றுருவாக்கம் செய்வதற்கான சூழலை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்நேரத்திலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிய, அதை அனுபவிக்க தூய ஆவியை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள மேன்மையின் அருளை எங்கள் எல்லாருக்கும் தாரும் என்று இறைமகன் கிறிஸ்து வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் தந்தையே. ஆமென். வாரும் தூய ஆவியரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். பெந்தேகோஸ்தே ஞாயிறு. கிறிஸ்தவர் வாழ்விலே 3 திருவிழாக்கள் உண்டு. இந்த 3 திருவிழாக்களையும் நாம்
மிகுந்த மேன்மையுடையதாக கொண்டாடுவோம். தந்தையாம் கடவுள் தனது மகனை இந்த உலகத்திற்கு தந்த கிறிஸ்து பிறப்பு என்கின்ற முதலாவது பண்டிகை. இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு வாழ்ந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து நம் எல்லாருக்கும் நம்பிக்கையை தந்தார். அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை. மூன்றாவதாக தூயவரின் நாள் என்று இந்த 3 பண்டிகையை நாம் கொண்டாடுவது இயல்பு. இந்த நாள் தூய் ஆவியரின் நாள். நாம் இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து பார்த்தால் இதனை யூதர்களின் பண்டிகை என்று சொல்வார்கள். வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, முதற்கால படையலை செலுத்தும் நாள். உயிர்த்தெழுதலுக்கு பின் 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் வருகின்றது. தூயவரின் நாள் வருகின்றது. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்பது பொருள். பாஸ்கா விழா கொண்டாடப்பட்ட நாளிலிருந்து 7 வாரங்கள் தொடர்ந்து விழாக்களை கொண்டாடுவார்கள். அந்த 7வது வாரம் நிறைவேறுகின்ற அந்த நாள் இந்த தூயவரின் விழாவாக நாளாக கொண்டாடப்படுகின்றது. 7 வாரங்கள் கோதுமையை அறுவடை செய்வார்கள். இந்த 50வது நாள் அறுவடை செய்த பலன்களை ஆலயத்திலே காணிக்கையாக வைப்பார்கள். இப்படி பெந்தேகோஸ்தே நாளுக்கு அதிக முக்கியத்துவங்கள் காணப்படுகின்றன. இயேசுவின் மரணத்தோடு எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லி வேதனை நிறைந்த சூழல் இருக்கின்ற பொழுது உயிர்த்தெழுதல் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் சிலுவை மரணம் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அவர்களுடைய வேதனை அவர்களை விட்டு மாறவில்லை. அந்த நேரத்திலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு தோன்றுகின்றார். தோன்றி அவர்களிலே காணப்படுகின்ற அச்சத்தை அகற்றி அவர்களுக்கு நம்பிக்கையை திருத்தூதர்களுக்கு ஏற்படுத்துகின்றார். இவை நிறைவேற்று விண்ணிற்கு எழுந்த பிற்பகுதியிலே 10வது நாள் தூய ஆவியர் தோன்றுகின்றார். வாரும் தூய ஆவியரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். தூய ஆவியர் நம்மை எப்படி மாற்றுருவாக்கம் செய்கின்றார்? முழு படைப்பும் எப்படி மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டு தூயாவுடைய பண்பை வெளிப்படுத்துகிற அவருடைய செயலை வெளிப்படுத்துகிறது என்பதை தொடர்ந்து தியானிக்கலாம் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது பாதுகாக்கப்படும் பட்டணம். பாதுகாக்கப்படும் பட்டணம். எசேக்கியேல் 36வது அதிகாரம், அது 36வது வசனம். ஆண்டவராகிய நான் அழிந்திருந்ததை கட்டியுள்ளேன். ஆண்டவராகிய நான் அழிந்திருந்ததை கட்டியுள்ளேன். 24வது வசனத்தை படிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கே திரும்ப கொணர்வேன். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து வந்து நீங்கள் பல இனக்குழுக்களின் மத்தியிலே நீங்கள் கலந்து இல்லை என்று சொன்னால் அவர்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற உங்களை நான் என்ன செய்கிறேன்? பிரித்து வெளியே எடுத்து பல நாடுகளிலே நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? காணப்படுகின்றீர்கள். நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய படைப்பு. நீங்கள் வேறு பல நாடுகளிலே பிரிந்திருக்கிறீர்கள். அங்கிருந்தும் என்ன செய்கிறேன்? உங்களை திரும்ப அழைத்து வருகின்றேன். உங்களை சொந்த நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்கின்றார். இங்கே சொந்த நாட்டிற்கு கொண்டு வருகின்றவர் எப்படி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் வெறுமனையாக கொண்டு வந்து விடவில்லை.
3ஆம் வசனத்திலே சொல்கின்றார், நகர்களில் உங்களை மீண்டும் குடியேற்றுவேன், அழிவிடங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன். இடிந்த பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரண் சூழ்ந்த குடியேற்ற நகர்களாக இட்டனவே என்பர். ஒரு மக்களை அழைத்து கொண்டு வருகின்ற தூயாவியர் அழைத்து கொண்டு வந்து அவர்களை பாதுகாப்பின்மையாக விட்டுவிடவில்லை. ஏதோ அழைத்து வந்தேன், என்னுடைய கடமை நிறைவு செய்யப்பட்டு விட்டது என்று அல்ல, மாறாக அழைத்து கொண்டு வந்து அரண்களை அமைக்கக்கூடிய பட்டணத்திலே குடியேற்றி வைப்பேன் என்கின்றார். ஒரு மனிதன், ஒரு தேசம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அத்தேசத்தை சுற்றிலும் பாதுகாப்பதற்காக கோட்டை இருக்க வேண்டும், அரண் இருக்க வேண்டும். உங்களை நான் பாதுகாப்பதற்காக அரண் அமைக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தூய ஆவிய சொல்கின்றார். இந்த உலக சூழலிலே இன்றைய தினத்தை நாம் பார்த்தால் மக்கள் பல திசைகளிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனுதினமும் பத்திரிகையிலே படிக்கிறோம், அங்கே தொலைக்காட்சியிலே காண்கின்றோம். வாழ்வு தேண்டி தன்னுடைய தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு வந்த மக்கள் நடைபயணமாக பல மணி நேரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல். அதோடு தங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? வெளிநாடுகளிலே வாழ்வோர் எப்படி தன்னுடைய தொடர்கால வாழ்வு என்று சொல்லி வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் தூய ஆவியர் சொல்கின்றார், உங்களை நான் நீங்கள் எந்த இடத்திலே பிரிந்திருக்கின்றீர்களோ, எந்த குழுவோடு இணைந்திருக்கின்றீர்களோ, அங்கிருந்து உங்களை பிரித்து உங்களை கொண்டு வருவேன், உங்களுக்கு அரண் அமைத்து நான் பாதுகாப்பு தருவேன் என்று நம்மை குறித்து சொல்கின்றார். நம்முடைய உள்ளத்தின் ஓரத்திலும் இந்த நாளிலே அம்மக்களுடைய வாழ்வு எப்படி ஆகும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது தூயாவிய பாதுகாப்பை தருகிறேன் என்று சொல்லி வாக்குரைக்கின்றார். இரண்டாவதாக நாம் தொடர்ந்து சிந்தனை செய்கின்ற வேளையிலே இவர் தூயாவிய பண்படுத்தும் நிலமாக இருக்கின்றார். நிலம் பண்படுத்தப்பட வேண்டும், அந்த நிலத்தை தூயாவியர் பண்படுத்துவேன் என்கின்றார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் அது 34வது வசனம். பாழான நிலம் கடந்து சொல்லும் அனைவர் கண்முன்னும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாய் பயிர் செய்யப்படும் என்கின்றார். ஒரு வெட்டாந்தரையான சூழல். இந்த நிலத்திலே பார்ப்பவர்கள் எல்லாம் இது தரிசு நிலம், இதர் பயனில்லை என்று சொல்லக்கூடிய நிலத்தை பார்க்கின்ற பொழுது பிற்பகுதியிலே இந்த நிலத்தை காண்கின்றவர்கள் எல்லாரும் இதில் பயிர் செய்யப்பட்டிருப்பதை காண்பார்கள். அப்போது இந்நாள் வரை பாழாய் கிடந்த நிலம் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மகிழ்வார்கள். தானியம் முளைக்கச் செய்து அதை மிகுதியாய் விளையச் செய்வேன், உங்கள் மேல் பஞ்சம் வரவிடேன். நீங்கள் பயிர் செய்த அந்த நிலங்களிலே தானியத்தை முளைக்கச் செய்வேன். மண்ணிற்குள் நாம் புதைத்து வைக்கின்ற விதை முளைத்து மேலே வந்தால் மட்டுமே அது பயிராக மாறும். இங்கே தூயாவியர் சொல்கின்றார், நீங்கள் மண்ணுக்குள் விதைத்து வைக்கப்பட்ட விதைகள் முளைக்கச் செய்வேன், அவைகளை முழுமையாய் அதன் பலனை விளையச் செய்வேன். இவையெல்லாம் நிறைகின்ற பொழுது உங்களிலே பஞ்சம் இருக்காது. உங்களிடத்திலே பஞ்சம் இல்லாதபடி மகிழ்வான ஒரு வாழ்வை கட்டளையிடுவேன். நீங்கள் மக்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன். நீங்கள் உணவில்லாதபடி யாரிடத்திலும் போய் கையேந்தாதபடி, தன்னுடைய வாழ்வின் சூழல் சார்ந்து அவமானம் வராதபடி, ஒருவர் தன்னுடைய வாழ்விலே உணவில்லாத ஒரு பெரிடத்திலே கையேந்துவது மிகவும் கடினமான ஒரு சூழல். அந்த நிலைக்கு உங்களை நான் விட மாட்டேன். விளைச்சலின் பலனோடு மரங்களின் கனிகளையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கின்றார். பாழாய் கிடந்த இந்த தேசங்கள் எல்லாம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிடும். ஏதேன் தோட்டத்தை நாம்
அறிந்திருக்கின்றோம். செழிப்பு நிறைந்த ஒரு பகுதி மட்டுமல்ல, அனைத்து கனிகளும் நிறைந்த கடவுளால் படைக்கப்பட்ட பூமி, கடவுளால் உருவாக்கப்பட்ட மேன்மையான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை போன்று வற்றாத நீரோடைகள், வளமான சூழலை கடவுள் கட்டளையிடுவேன் என்று சொல்கின்றார். நாம் இன்றைக்கு பத்திரிகைகளை படிக்கின்ற பொழுது நம்முடைய தேசத்திலும் வெட்டிக்குழிகள் வந்துவிட்டனவா என்ற ஒரு அச்சம் நமக்கு தோன்றுகின்றன. வெட்டுக்கிளிகள் வந்தால் நிலத்திலே காணப்படுகின்ற அனைத்து பயிர்களும் அழிக்கப்பட்டுவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சம் தலைவிரித்தாடும். பணம் இருந்தாலும் உணவினை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கடினமான சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த சூழலை அறிந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய தேசத்திலும் வெட்டுக்கிளி வருமோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிலங்களை பண்படுத்தி அதன் மூலமாக மகிமையை தருவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கின்றார். இங்கே தூயவர் சொல்கின்ற கூற்றுகள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் உணவின் மூலமாக குறையில்லாதபடி நிலம் தன்னுடைய பலனை முழுமையாய் தந்து, விதைக்கப்பட்ட விதை மண்ணை கிழித்து முளைத்து அதற்குரிய முழுமையான பலனை தந்து, அதோடு மரங்கள் அதன் கனிகளை நிச்சயமாக தரும் என்று சொல்லி தூயவர் நம்மிடத்திலே உரைக்கின்றார். நாம் தூயவரிலே நம்பிக்கையோடு வாழ்வோம். மூன்றாவதாய் நாம் சிந்தனை செய்கின்ற வேளையிலே பக்குவப்படுத்தப்படும் இதயத்தை தூயவர் தருகின்றார். இங்கே படைப்பை மாற்றூரமாக்கம் செய்கின்ற தூயவர் நிலத்தை பக்குவப்படுத்துகின்ற இதயத்தை தருகின்றார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் அதன் 26வது வசனம், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இருதயத்தை பொருத்துவேன் என்று சொல்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் அது 23வது வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்த பகுதியிலே மனிதருடைய இதயம் ஒரு செயலை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற யோவான் நற்செய்தி நூலின் பிரிவை நாம் பார்த்தால் அங்கே நலமான இருதயத்திற்கு மன்னிப்பை அடையாளப்படுத்துகின்றார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, இது அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பக்குவப்படாத ஒரு இதயம் இருளடைந்த இதயம். பக்குவப்படாத ஒரு இதயம் இருளடைந்த அறையை போன்ற ஒரு தன்மையுடையது. ஒரு இதயம் பக்குவப்பட்டு மன்னிப்பை கொடுத்தது என்று சொன்னால் அந்த இருதயத்திலே ஒளி தங்கும். இயேசு நானே ஒளி என்று சொன்னார். இயேசுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் கபடு காணப்படவில்லை. அவர் வஞ்சனையாக ஒன்றையும் செய்யவில்லை. எந்த மனிதனையும் பழி வாங்குகின்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்யவில்லை, செயல்படவே இல்லை. இங்கே நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன் என்று சொல்லுகின்றார் தூய ஆவியர். நம்முடைய இதயம் கல்லான இருதயமாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒருவர் நம்மிடத்திலே உதவி வேண்டினால் நம்மால் ஒருவருக்கு நலமானவற்றை செய்ய வேண்டிய சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நன்மையை அவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் எளிதாக நம்மை குறித்து அடையாளப்படுத்துகின்றார்கள், கல் நெஞ்சக்காரன் என்று சொல்லி. இங்கே மக்கள் தங்களுடைய வாழ்வில் வருகின்ற உரசல் நிறைந்த அனுபவம் இல்லை, மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பகை நிறைந்த அனுபவத்தோடு வருகின்ற பொழுது அந்த பகையை மன்னிப்பவராக, அந்த பகையை மன்னித்து உங்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார்.
இதைத்தான் மாற்றுருவமாக்குகிறார். உங்களுடைய கல்லான இதயத்தை மாற்றி சதையான நலமான இதயத்தை அங்கே புகுத்துவேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, தூய ஆவியரின் மாற்றுருவாக்கம் அனைத்து படைப்புகளுக்குமான ஒன்று. முதலாவதாக, எங்கோ இருந்த மக்களான நம்மை அவர் அழைத்து வருவேன் என்று சொல்கின்றார். நம்மை இந்த நாளிலே தூய ஆவியுடைய துணையோடு சிந்தனை செய்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை அறியாது எங்கேயோ இருந்தோம். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தும் அதை செயல்படுத்துவதற்கு சில நேரங்களிலே தவறிப்போயிருந்த பின்பும் நம்மை அழைத்து திருச்சபைக்குள்ளாக வைத்து திருச்சபை என்ற அரண் மூலமாய் நம்மை பாதுகாக்கின்றார். சில நேரங்களில் நாம் பயன்படுத்தப்படாத நிலமாய் இருக்கின்ற சூழல்கள், அந்த நேரத்திலும் நம்மை முழுமையான விளைச்சலின் பலனை கொடுக்கின்றவராக அங்கே மாற்றுருவாக்கம் செய்கின்றார். இதயத்தை பக்குவப்படுத்தி புதிய நலமான இருதயம். தூய ஆவியர் என்னை மாற்றுருவாக்கம் செய்தார், அவருக்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் தூய ஆவியர் திருநாளிலே மகிழ்வோடு இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது முழுமையான படைப்பின் மூலமாய் நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். இறையருளை சொந்தமாக்கிக் கொண்டு எல்லா நிலையிலும் அவருக்காய் வாழ்வதற்கு தூய ஆவியர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக கீர்த்தனை எண் 205, பழைய பதிப்பில் 135வது கீர்த்தனை. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கன நேய மேவியே. கீர்த்தனை எண் 205, பழைய பதிப்பிலே 135.
ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்வோமா? எல்லா நிலைகளிலும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்மான நல்ல பொழுதிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், நீர் எங்களை மாற்றுருவாக்கம் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து அருளை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. உலகிலே கொரோனா வைரஸ் மூலமாய் எத்தனையோ வேதனையான செய்திகளை நாங்கள் அறிகின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களிடத்திலே சொன்னேன், வேற்று தேசங்களிலே காணப்பட்டவர்களை நான் ஒன்று சேர்ப்பேன், தூயாவுடைய துணை அதற்கு உதவி செய்யும் என்று. எங்கள் தேசத்திலே மாநிலங்கள் கடந்து மாநிலங்களுக்கு கால்நடையாய் சென்ற பாதங்களை என் ஆண்டவர் காண்கிறீரே. தன் தாய் மரித்து போய் உடல் இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற தாய் மரித்து போனதை அறியாதபடி தன் உணவுக்காக ஏங்கிய குழந்தை, அந்த சூழலை நாங்கள் அறிகிறோம். பத்திரிகைகளும் காணொளிகளும் இவை எங்களுக்கு காண்பித்தன. ஆண்டவரே, இவ்வாறு விட்ட சூழல் ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா. ஆகாயத்து பறவைகளையும் மலர்களை விடவும் மேன்மையானவர்களாக மனிதனை படைத்த கடவுள் நீரப்பா. உலகிலே பஞ்சம் வருவதற்கு நான் விடமாட்டேன் என்று தூயாவீர் என்று எங்களிடத்தில் சொன்னாரே. தந்தையே, இவ்வாறு விட்ட செய்திகள் எங்கள் தேசத்தில் வராதபடி கர்த்தர் காத்தருளும் என்று சொல்லி கேட்கின்றோம். உலகில் அமைதி இல்லாத ஒரு சூழலை ஆட்சியாளர்கள் உருவாக்குவார்களோ என்ற கேள்வி எழுகின்றது. அண்டை நாடான சீனா தன்னுடைய எல்லை பகுதியிலே போர் ஆயுதங்களை குவித்திருக்கின்ற காட்சிகள், இதற்கு நானும் சளைத்தவன் அல்ல என்று சொல்லி எங்கள் தேசமும் அங்கு எல்லையிலே பாதுகாப்பு வீரர்கள், ஆயுதங்கள், விமானங்கள் என்று சொல்லி எங்களை அடையாளப்படுத்துகின்றோம். இறைவா, இதன் மூலமாய் அழிவு, பொருளாதார பின்னடைவு, எத்தனையோ உயிர்கள் கொல்லப்பட்டு சமாதானம் இல்லாத ஒரு சூழல். ஆனால் கடவுள் அந்த நிலையிலிருந்து ஒரு அமைதலை எங்களுக்கு தாரும். 2 இராணுவ அதிகாரிகளோடும் பேசுவீராக, 2 நாட்டு தலைவர்களோடு கடவுள் பேசுவீராக என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறேன். கல்லான இருதயத்தை மாற்றி நலமான இருதயத்தை தருகின்ற, சதையான இருதயத்தை தருகின்ற தூய ஆவியர் எங்கள் அதிகாரிகளோடு ஆட்சியாளர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். சமாதானமான தேசங்களை எங்களுக்கு தாரும். இப்போதும் ஆண்டவரே, நோய் தொற்றிருப்போர் பல நிலைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நோய் தொற்றை கண்டறிவதற்காக உழைக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்ப நிலையிலிருந்து பணி செய்கின்றவர்கள், காவல் பணிபுரிபவர்கள், இன்னும் மருத்துவ துறைகளிலே பணி செய்பவர்கள், ஓட்டுநராக பணி செய்பவர்கள், இதற்குரிய தகவல்களை சேமித்துக் கொடுக்கின்ற வருவாய்த்துறை சார்ந்த பணியாளர்கள், எல்லா பணியாளர்களுக்காக வேண்டுதல் செய்வோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பணியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பாதுகாப்பு தாரும். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக, எங்கள் காணிமலை கிராமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதி, உம்முடைய பேரிரக்கத்தால் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் உம்மில் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைத்து படைப்பும் மாற்றுருவாக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு தூயாவின் துணையை நாங்கள் விரும்புகின்றோம். அம்மாற்றுருவாக்கத்திற்கு நாங்கள் எங்களை கையளிக்கின்ற பொழுது நீர் விரும்புகின்ற பாண்டமாய் பயன்படுத்தும் என்று இறைவன் கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தனாம் இயேசு அருளும் உடனிருந்து எல்லா நிலையிலும் படைப்பை மாற்றுருவமாக்கம் செய்யும் தூயாவின் கூற்றவும் நிறைவாக இந்த வையகம் முழுமையும் தங்குவதாக. ஆமென். ஆமென். இறையருள் உங்களோடு தங்கியிருப்பதாக.